வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெல்ட் டிஃபெக்ட். அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வெல்ட் டிஃபெக்ட்னா என்ன? அதுல எத்தன டைப் இருக்கு? அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெல்ட் டிஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, வெல்டுல ஏற்படக்கூடிய குறைபாடுகள். அதுதான் வந்து வெல்ட் டிஃபெக்ட். சரிங்களா? எப்ப நம்ம வந்து அந்த வெல்டுல டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னா, எப்ப வந்து அந்த டாலரன்ஸ விட அதிகமா போகுதோ, அந்த வேல்யூஸோ, ஆ இப்போ வந்து லென்த்தோ, இது எல்லாமே வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவோட அதிகமா போகுதோ, அப்பல்லாம் வந்து அத வந்து நம்ம வந்து வெல்ட் டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? இந்த வெல்ட் டிஃபெக்ட்னால வெல்டுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெல்டோட ஜாயிண்ட் வந்து வீக் ஆயிரும். ஸோ, அதனால நெறைய சேதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ, அதனால தான் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வந்து வெல்ல வந்து எவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? எந்த ஒரு டிஃபெக்ட் ஃப்ரீ வெல்டு தான் நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ, அதுக்கு தான் நெறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ, அத நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வெல்டு வந்து ஆ எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாம இருக்கான்னு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப நார்மலா ஒரு வெல்டுல வந்து உங்களுக்கு வந்து இம்பர்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும்போது, அது வந்து டைமென்ஷன்க்குள்ள அந்த ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியாக்குள்ள இருந்தா, அத நம்ம வந்து டிஃபெக்ட்டா வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அத வந்து நம்ம டிஸ்கன்டினியூட்டி அப்படிதான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அத வந்து நம்ம வந்து எந்த ஒரு ரிப்பேரோ எதுவுமே பண்ண மாட்டோம். எப்பலாம் வந்து டிஃபெக்ட்டா மாறுதோ, டிஸ்கன்டினியூட்டி டிஃபெக்ட்டா மாறுதோ, அப்பதான் நம்ம வந்து ஆக்ஷன் வந்து எடுப்போம். சரிங்களா? அந்த வெல்ல வந்து ரிமூவ் பண்ணி திரும்ப வெல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி ஸ்டெப்ஸ், ஆக்ஷன்ஸ வந்து நம்ம வந்து டிஃபெக்ட்டா மாறும்போது தான் நம்ம வந்து எடுப்போம். ஓகேங்களா? எப்படி வந்து இந்த வெல்ட் டிஃபெக்ட் வந்து அக்கர் ஆகுது வெல்டு மெட்டல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெல்டிங் பேட்டர்ன்ஸ், இன்கரெக்ட் வெல்டிங் பேட்டர்ன்ஸ். ஸோ அந்த குரூவ் ஆங்கிள்ஸ் அந்த மாரி. அதுக்கப்புறம் மெட்டீரியல் செலக்ஷன். ஸோ தப்பான நம்ம வந்து ஃபுல்லர் ராடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாரி வெல்டரோட ஸ்கில் அத பொறுத்து. சரிங்களா? அ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, மிஷின் செட்டிங். மிஷின் செட்டிங்ல வந்து பல இது இருக்கு. கரண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். வோல்டேஜ். அதுக்கப்புறம் ஸ்பீடு. சரிங்களா? அந்த வயரோட ஸ்பீடு, இந்த ஃபீட் ரேட். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே தான் வந்து அந்த வெல்லோட இத வந்து பாதிக்குது. சரிங்களா? ஸோ இத தான் நம்ம வந்து ஃபுல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ எதுல நம்ம தப்பு பண்றோம்? ஸோ எதுல தப்பா இருக்கு? அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி, அதுக்குள்ள ரெக்டிஃபிகேஷன வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து ரீசால்வ் பண்றது? இப்போ வந்து ஒரு வெல்டு வந்து டிஃபெக்ட் வந்து வந்துருச்சு. நம்மளோட வெல்டுல டாலரன்ஸோட அதிகமாயிருச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம ரீசால்வ் பண்ணணும்? அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த ஏரியால இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த ஏரியாவ நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி திரும்ப வந்து வெல்ட் பண்ணணும். இது 1. சில நேரத்துக்கு அது சர்ஃபேஸ்ல இருக்கு. நம்ம மெல்ட் பண்ணி அத வந்து அத எடுத்துறலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வந்து வெல்ட் பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப டீப்பா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வெல்ல வந்து ரிமூவ் பண்ணி எவாக்குவேட் பண்ணி அந்த வெல்ட் மெட்டல அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீவெல்ட் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரீசால்விங் மெத்தட். ஓகேங்களா? இப்ப நார்மலா நீங்க வெல்ட் டிஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. சரிங்களா? அது எங்க ஃபார்ம் ஆயிருக்கோ அத பொறுத்து 2 தான் வந்து பிரிச்சிருக்காய்ங்க. சரிங்களா? ஆ இப்ப எக்ஸ்டர்னலா வந்து இருக்கு, இன்டர்னலா இருக்கு. அத பொறுத்து தான் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்னல் வெல்டிங் டிஃபெக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் வெல்டிங் டிஃபெக்ட். சரிங்களா? இப்ப எக்ஸ்டர்னல் வெல்டிங் டிஃபெக்ட்னா அந்த எக்ஸ்டர்னல் ஒரு வார்த்தையிலே இருக்கு. வெல்டுக்கு வெளிப்புறமா இருந்துச்சுன்னா, நம்ம கண்ணால பார்க்க முடியும்.
கண்ணால வந்து நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அது எல்லாமே எக்ஸ்டர்னல் டிஃபெக்ட்ஸ். எதெல்லாமே உள்ள இருக்கு, வெல்டுக்குள்ள இருக்கு, அத நம்ம கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னா, அது எல்லாமே இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் டிஃபெக்ட்ஸ்ல வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக், போரோசிட்டி, அண்டர்கட், ஓவர்லேப், பர்ன் த்ரூ, ஸ்பேட்டர், அண்டர்ஃபில்ட், எக்ஸஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டேமேஜ், டிஸ்டார்ஷன், மிஸ் அலைன்மென்ட். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் டிஃபெக்ட்ஸ்ல வந்து வரும். இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ்ல வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து இன்விசிபிளோ, வெல்டு மெட்டலுக்கு உள்ள இருக்கோ, அது எல்லாமே வந்து இன்டர்னல் வெல்டிங் டிஃபெக்ட்ல வந்து வரும். ஸோ ஸ்லாக் இன்க்ளூஷன் உள்ள வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்க்க முடியாது. அது ஒண்ணு. ஃபியூஷன்லேயே நெறைய இருக்கு. ஸோ அதனால இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதில வந்து லேக் ஆஃப் சைட் ஃபால் ஃபியூஷன் இருக்கு, இன்டர்னல் ஃபியூஷன் இருக்கு. சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன். ஸோ சரியா வந்து உங்களுக்கு வந்து பெனிட்ரேட் ஆயிருக்காது. ஸோ இந்த ரூட் பெனிட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல அது. அதுக்கப்புறம் டங்ஸ்டன் இன்க்ளூஷன். ஸோ ஜீட்டா ப்ராசஸ்ல வந்து இந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் டிஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வெல்டிங் டிஃபெக்ட்ஸ எப்படி நம்ம டிடெக்ட் பண்றது? எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படி வந்து பார்க்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட், டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் மூலியமா தான் வந்து நம்ம வந்து வெல்லோட டிஃபெக்ட்ட வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்ம வெல்லுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜஸ் இல்லாம நம்ம வந்து பண்ணணும். வெல்ல வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதோட டிஃபெக்ட் அப்படின்னா, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அதுதான் வந்து அந்த மெத்தட தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதுவே நம்ம வந்து டிஸ்ட்ரக்டிவ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? இப்ப நார்மலா இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் அதுக்கெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிக்யூஆர் பண்ணும்போது டெஸ்ட் சாம்பிள வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் மூலியமா தான் வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா? பெண்டு, டென்சைல். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ல வரும். இப்ப நார்மலா வந்து என்டிடி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிடி, எம்டி, அதுக்கப்புறம் யூடி, ஆர்டி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்ல வந்து வரும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய அந்த வெல்டு இருக்கு பார்த்தீங்களா? வெல்டு வந்து டிஃபெக்ட் ஃப்ரீ வெல்டா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து இந்த அப்ளிகேஷன்ல வந்து சேஃபா வந்து அப்ளிகேஷன் வந்து ஆப்பரேட் ஆகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்கு. பெரிய டேமேஜஸ், அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து வெல்டு வெல்டிங் பண்ணும்போதும் சரி, வெல்ட் பண்ணது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ராப்பரா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெல்டிங் அந்த ஏரியா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியா. ஸோ நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்னும் நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து வெல்டோட டிஃபெக்ட்ட வந்து நம்ம வந்து டீப்பா வந்து பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிராக்னா என்ன? அதுல எத்தன டைப் இருக்கு? ஸோ அது எப்படி வந்து கிராக் வந்து வெல்டுல வருது? அத வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்க போறோம். எல்லாரும் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். see you. Bye.